என்னது எப்படி காலையில எழுந்திருப்ப குளிப்ப குடிச்சிட்டு திருநாமம் போடுவேன் திருமணம் சாத்துவேன் திருநாமம் போட்டு என்ன செய்வோம் எப்படி காவி வேட்டி கட்டுவேன் ஆமா காவி வேட்டி போட்டு முதல்ல உத்தராச பட்டுலாம் போட்டுவேன் ஆமா உங்களை மாதிரியே போட்டு காலையில இருந்து வெயில்னு பார்ப்பனா முள்ளுன்னு பார்ப்பனா ஒரே பக்தி பரவசமா அப்படியே பிறந்துக்கிட்டே போவோம் பிறந்துக்கிட்டே ஆமா காலையில் மட்டும்தான் காலையில் எத்தனை மணிக்கு 11 மணி வரைக்கும் பிறந்துவோம் காலையில இருந்து ஆமா 11 மணி வரைக்கும் பிறந்துட்டு போயிட்டு உடனே 12 மணி ஆள் நிறுத்திடுவான் ஏன் அது நம்முடைய வெயில் பக்தி என்றால் வெயில பார்க்க கூடாது சிரமத்தை பார்க்க கூடாதுடா புலியூர் காட்டு சேக்கை சேர்ந்த ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய நாமத்தை வைத்திருக்கக்கூடிய ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இது விழுப்புரம் மாவட்டம் திடீர் மாவட்டம் மானூர் கிராமத்தை சேர்ந்த கே சுப்பிரமணிய நகைச்சுவல் நினைக்காக இந்த பகவானுடைய பெயரை வைத்து இது 100 ரூபாய் கொடுத்துள்ளார். அதனால் அன்னவருக்கு அஸ்திரட்சி மேலும் அவரது பங்களியாக அது இருக்க வேண்டும். அதிக சம்பத்துடன் முத்திர சந்தானம் கொடுக்க வேண்டும். பட்டி மாடு முத்திர பலதானியம் பசி என்று வந்தவர்க்கு என்னாலும் மண்ணும் பத்தியில் பகர வேண்டும். கட்டழகன் பாடி பண்ணுவது நூறாகவே கடைத்து வைத்தருட வேண்டும். கரியமால் என்னாலும் அருகிலே இருந்து கருத்ததை கொடுக்க வேண்டும். துஷ்ட பிள்ளை சூழ்நிலையாமல் தூர போய் நிற்க வேண்டும். துளசிமால் மருகனே பழனிவேல் முருகனே தோகமையில் இருக்குகளே. ஏனென்றால் பகவானுடைய அருளால நல்ல முறையிலே அவர் வைக்கும் சூனியும் யாவல் கண்டிச்சு ஓமல் தலைவலி கொலவலி இதெல்லாம் அணுகாமல் நல்ல முறையிலே பகவானுடைய பெயரை வைத்து நல்ல முறையிலே அவர் வாழ வேண்டும் வளர வேண்டும். அப்படி என்று நமோ நாராயணன் நன்றி வணக்கம். அதனால 11 மணி வரைக்கும் அப்படி பணம் 12 மணி ஆனா வெயில் முடியாது. ஆமா இதோ மணிலே பணம் தெரிஞ்சா தெரிவ செய்ய காசு பூரா அங்க பாருங்க அப்படியே கொட்டி எண்ணி பார்த்தா ஒரு 200 ரூபாய் தேரும். 200 ரூபாய் வந்து உடனே என்ன பண்ணுவோம் 200 ரூபாயில 160 ரூபாய் தனியா எடுத்து வச்சு அது மட்டும் 200 ரூபாய் 160 மட்டும் தனியா எடுத்து வைக்கிறேன். அங்கமா இது பகவானுடைய காசு அடிக்கக்கூடாது. அது வீட்டு போக உண்டியில செலுத்துறமே அவங்க பேர சொல்லி வாங்குறமே கொண்டு போய் நான் எங்க போடணுமா அங்க வைக்கணுமே அப்படி சொல்லிட்டு 12 மணி 160 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு நேரா போனோம்னா கடையை திறப்பாங்க. கடை என்ன கடையே தெரியாதா சாமி முக்கியமான ஒயின் ஷாப்பை திறப்பாங்க. ஒயின் ஷாப்னா என்னடா இது கூட எனக்கு தெரியாதுடா பிராந்தி கடை அப்படி என்றால் மதுபொருள் அதேதான் 160 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணணும் ஒரு குவார்டர் வாங்குவேன். வாங்கிட்டு வந்தவொடனே மீதி இருக்கிறது 40 ரூபாய். ஆமா அந்த 40 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு முக்கியமான பொருள் தொட்டுக்கு வாங்கிக்கணும். இதுக்கு தேவையான பொருள் சும்மா வாங்கிட்டு வருவேன். உடனே 20 ரூபாய் என்ன பண்ணுவான் அது இடத்துல பாக்க அப்படி ஏதாயிரும் உடனே அது சரியா போச்சா காலையில மறுநாள் காலையில மறுபடியும் குளிப்பா திருநாம இடுவேன் மறுபடியும் அங்க பண்ணணும் மறுபடியும் இதே மாதிரி அந்த காசு எங்கேயும் வீண்படுத்தாத நீ செய்யறதெல்லாம் மெய்யான பக்தி தான். ஆனால் மது மாது சூது மூன்று தீது. ஆகையினால இந்த மது பழக்கம் இருக்குது அது வந்து உடல்நலத்துக்கு பாதிப்பானது. ஆனாலும் அருந்தும் போது சந்தோஷமா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை குடிக்கக்கூடியது. அது அறியாமலே நாம தான் செய்யறதா இருக்கிறோம் மாநில பிறவியில. இருந்தாலும் ஓரளவு கட்டுப்பாடு வேணும். நீ புறப்பட்டு எப்பொழுது சொல்லியா இனிமே நான் பகவானுடைய பேரை வைத்து நான் திருந்துறேன் இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டேன் நான் போயிட்டு வரட்டா இவங்க எல்லாம் எப்படி எழுப்பிடுத்து நான் போய் அப்படி கோயிலை போட்டு எழுப்பிட்டா புறப்பட்டு போறாங்க. நான் போய் மனைவி பார்க்க உண்மையே புறப்படுகின்றேன். நான் போயிட்டு வந்துடுறேன். போய்தா மழை வச்சு எப்ப ஏந்திர தண்ணி போய்தா புகழ்
இதுதான் வடமதுராபுரி. இந்த வடமதுராபுரி சீரோடு சிறப்போடு மசாஜ் எழுதக்கூடிய கண்ணவர் மாத்திரம் எத்தனை மணிமார்கள் 12,000 கோபியாஸ்திரிகள் 8 பட்டமஸ்திரிகள் ஆசைக்கு பாமருக்மணி அத்தனை மணிமார்களே என்னதான் ருக்மணி 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 இருந்தாலும் கொஞ்சம் கசமாக இருப்பதால் சென்று சென்று கடவுளை பார்க்க வேண்டும். அருகாமல் சாத்திகை இங்குதான் இருக்கிறார்கள். சாத்திகையை பார்க்க வேண்டும். பார்க்கலாம். ஆண்டவா காக்கை சிறகினே நந்தலா சென்றாலும் தெரியவில்லை. சாத்தகி சாத்தகி சாத்திகையில யாரும் இல்ல ஏன் ஒரு கையூட ஆகி போச்சு. இப்ப எல்லாரும் சிமெண்ட் ஓடு போடுறாங்க. ஆமா அகர் ஷீட் போடுறாங்க. அது டைம் தான் வாங்குறாங்க. இரும்பு பழுப்பு பரவாயில்ல செங்கல்லு. ஆமா இவ்வளவு கண்ணு கட்டமா பேசுறேன். அரண்மனையில் எனக்கு பதில் செய்யற உனக்கு இவ்வளவு அறிவு எங்கிருந்து வந்தது? எல்லாருக்கும் இவ்வளவு திறமையா பேசணும் கேட்கறேன். எல்லாருக்கும் மண்டல வச்சாங்க அறிவை எனக்கு சூதல வச்சுக்க பையா தேக்காவல நல்லா இருந்தா திடீர்னு நடனா அது கிடையாதுடா. கணவர் இருக்கின்றாரு மனது இருக்கின்றாரு சுவாமிடா. சுவாமியா இந்த கூட கேட்க வச்சுக்கிதா 2 நாளா எந்த சாமி? கணவர் இருக்கின்றாரு கண்ண பரமாத்மா. எந்த சக்காலத்தி வீட்டுக்கு போயிருக்காரு தெரியலடா. மனைவியா 12,000 கோடி அஸ்திரிகள் 8 பட்டமஸ்திரிகள் ஆசைக்கு பாமருக்மணி பாமருக்மணி அப்புறம் லட்சுமி இருந்தாலும் அந்த எந்த கணவர் இருக்கின்றாரு எந்த என் சக்காலத்தி வீட்டுக்கு போயிருக்காரு தெரியலடா. வருவாரோ
உனக்கு என்ன ஆச்சு இப்போ உனக்கு என்ன ஆச்சு நீ மட்டும் திருட மாதிரி முடிக்கிற திருடம் ஐயா ஓடி அந்த முதுகு அடிச்சுட்டு இடுப்புல போய் ஆசைடா கண்ணபுரமா இன்னைக்கு வந்தா இந்த பஞ்சர வஸ்தியிலே நாங்க இருவரும் நானும் தெரியாதான் கேக்குறேன் ஏண்டா நர்மாட்டு தான் அடி கொடுத்துட்டாங்க இன்றைக்கு வந்தா இந்த பஞ்சர வஸ்தியிலே நாங்க இருவரும் எப்படி இருப்போம் தெரியுமா மாமணி மேலே சக்காலத்து வீட்டுக்கு போயிருக்கான்னு தெரியல என்ன பண்ண போறோம் வந்தா அவர்கிட்ட பேசணும் என்ன செய்யணும் அதனால எனக்கு தலை வலிக்குது உடம்பு சரியில்லை சொல்லிட்டு நான் 10 போட்டு பஞ்சல்ல படுத்துக்கிறேன் நீ 8 போட்டு எடை போய் போடு நீ 10 போட்டு பஞ்சல்ல படு நான் 9 போட்டு வாரமா படு பாரு 8 போட்டு எட்டிய படு 8 போட்டு எடை போய் போடு ஆனா வந்தா பேசக்கூடாது நீ 8 நாளா விட்டுட்டு போன 8 நாளா காரணம் தெரியணும் ஆமா அம்மா கூப்பிட்டு அடிக்குது என்னது காய்ச்சல் ஆமாண்டா அதனால 10 போட்டு பஞ்சல்ல படுத்திருக்க 8 போட்டு எடையே போய் போடு முதல்ல முக்கோடு போடு ஆமாண்டா நீ காட்டாத என்னது காட்டாத அவன கேட்டேன் வரும்போது கிட்ட வந்தாருன்னா வர மாதிரி தெரியுது கிட்ட வரும்போது தாங்க முடியலையே ஓது ஊர்த்து கொண்டு வர மாட்டேங்குது போ அவனோ ஆசனத்தில் அமர்ந்தபடியாக இருக்கின்றான் என்னென்னே ஒன்றும் புறப்படவில்லையே அவன் என்னடா இது சாத்தகி என்னடா இது உறக்கத்தில் ஒரு வித்தியாசமான உறக்கம் சாத்தகி அரி அலம்புல வீட்டு வந்தல ஒண்ணும் இல்ல காட்டுல வாங்குற போது நிப்போ சீக்கிரமா ஓடி ஒரு கரும்பு ஓடிட்டாது புள்ள தரிச்சு கருவாட்டில் போட்டு காய்ச்சி வை. ஆமா கரும்பு புள்ள போட்டு கருவாட்டில் போட்டு தான் கரைச்சி வைப்பாங்க. ஆமா சாணி எடுத்து தட்டி எறும்புல போட்டுக்க. ஏடா டேய் கசட தப்பற எங்கடா யமன ஏடா உருளு குசுடுக்கு புரு நுங்குடுங்க முழு நுங்குடு உருளு பாத்தினா மெல்லினா இடையினா கால் புள்ளி அரை புள்ளி முக்கால் புள்ளி முழு புள்ளி 4 மணி குறி 4 மணி ஆகுது. ஆமா போய் இந்த குசு கூட சொல்றான். டேய் குசு அது கிடையாது அம்மான வரல கசட தபர வல்லினோ எங்கடா யமன மெல்லினோ எருளு உருளு ஏண்டா ரா ஷா ஜா இதெல்லாம் வடமொழி எழுத்து. இது வடக்கு பகுதி மொழியா? வடமொழி எழுத்துல இந்த வடக்கு பகுதி மொழி இல்ல வடமொழி எழுத்து உரைப்பார்கள். அதனால வல்லின மல்லினது இல்லாம பேசி என்னடா இது மார்க்கம். சரி சாமி சாமின்ற என்ன போய் சாமி நான் படுத்துட்டு படுத்துக்கிட்டு உறங்கவே
வேணாலும் சொல்லு. ஆமா அப்ப என்னையா எழுப்புனா ஏண்டா நான் வந்து வெகு நேரம் ஆகிறது. என் மனைவி முன்னாடி என்ன பண்றாங்கன்னே தெரியல. அவளை பார்க்கணும்னா படகு சரியில்லை அவளுக்கு. என்னாச்சு? காய்ச்சல் காய்ச்சல் ஆச்சரா நீ விட்டுட்டு போன ஆமா 8 நாளா பாதுகாவல நீங்க தான் இருக்கிறீங்க. என்ன சொல்லி விட்டு போனேன். ஆமா ஆனா அந்த 8 நாளா அம்மாவுக்கு காய்ச்சல். ஐயோ ஐயோ குத்துதுடா எனக்கு குத்து அடிக்குது. என்னது காய்ச்சல் காய்ச்சல் விட்டு விட்டு 1 மணி நேரம் இல்ல இல்ல 1 மணி நேரம் அப்படி அடிக்குது. அதனால அவங்க என்ன அந்த பண்றாங்க முறைக்காய்ச்சல் போல 10 போட்டுனா பஞ்சல்ல படுத்துறாங்க. 10 உடலுக்கு நான் 9 போட்டு ஓரமா படுக்கிறேன். ஏன்னா காய்ச்சல் அதிகமாக்குதான் இப்படி தொட்டு பார்க்கலாம் புடிச்சு பார்க்கலாம். டேய் எதை தொட்டு பாப்பா எதை பிடிச்சு பாப்பா கையை காணலாம். கையை காலெல்லாம் பிடிச்சு பாப்பா. அதனால நீங்க பண்ணாத 8 போட்டு 8 பாடுறான்னு சொல்லிட்டாங்க. நீ சொல்லு வந்தா பேசாத. பேசாத. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன்டா இவ்வளவு நேரம் பேசிக்கிறீங்க? ஐயோ டேய் காவல எனக்கு குத்துறா எனக்கு கொடிதுடா அம்மா கீழே குத்துதா மேல டேய் காவல 5 நாளா அடிக்கும் எங்கடா பிடிக்கிற என்னடா என்ன செய்யற? காத்துல அடிக்கிற நேரம் தூக்கி தூக்கி போடுதுடா தூக்கி போடும். 5 நாளா காய்ச்சல் எனக்கு விட்டு 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 அடிக்குதுடா காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்குதான். ஆமா 5 நாளா காய்ச்சல் அடிச்சிருந்தது. நம்ம அரண்மனையில வடமதுரையில வைத்தியர் வடமலை இருப்பாரு. அந்த வடமலை போய் காட்ட வேண்டியதானே. நான் கொண்டாந்து விட்டா நானும் காட்டேன்டா என்ன குறைவில்லாத நடக்குது. எப்படி நான் இட்டாந்து விட்ட வைத்தியரா வைத்தியரா அம்மாவும் காட்டினாங்க. வைத்தியரத்துல உடம்ப காட்டால சொல்றான். அதான் சொல்றான். வைத்தியரை கேட்டது என்ன சொன்னார் தெரியுமா? ஆ. வைத்தியாரே கையை பிடிச்சு பாப்பாங்க. கையை பிடிச்சு பாடா இந்த முதல் விரலுக்கு ஆள் காட்டி விரல் வாத நாடி. இது வாத நாடி. ஆமாண்டா நடு விரலுக்கு பாம்பு விரல் சொல்லுவாங்க. இது பித்த நாடி. பித்த நாடி. ஆமா மோதிர விரலுக்கு அது ஸ்லேட்ம நாடி. இந்த மோதிர விரலுக்கு பாரு உயிர் போகக்கூடிய தருவாயில் தான் சினேஷ கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நாடி பேசும். அதனால இந்த முதல்ல இருக்கக்கூடிய ஆள் காட்டி விரல் இருக்கக்கூடிய நாடி பேசி இருக்குது. அதனாலதான் அவர் வாதம்னு சொல்லியிருக்காரு. வாதத்துக்கு மருந்து இருக்குது. ஆனா பிடிவாதத்துக்கு தான் மருந்து இல்ல. அதனால வாதமா இருந்தா அவர் சரி பண்ணிருப்பாரு. சரி இவர்தான் சொன்ன வைத்தியர்கிட்ட வடமல்கிட்ட. சரி இந்த வாதம் எதனால வந்தது, எந்த கிரகத்தினால வந்தது, எந்த கிரகம் பார்த்தது, இதனால வாத நோய் வந்திருக்குது அப்படின்னு சொக்கலிங்க ஒருத்தர் இருந்தாரு. அவர் கிரக முறைகளெல்லாம் சூட பண்ணுவாரு. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இதெல்லாம் பார்த்து நல்ல முறையில சூடம் செய்து தருவாரு. ஆமாண்டா சம்சார வர்த்தனை சம்பதாபாத பூர்வ புண்ணியம் இதெல்லாம் சொல்லுவாரு. அவர் இடத்த கொண்டா சொல்லி காட்டியே சுந்தரிக்கிட்டார். போய் அவர்கிட்ட எப்ப பண்ணாங்கிறாங்க. அம்மாவும் காட்டி சரி சோசி என்ன ஜோசியாரே ஐந்து நாளாய் அடிக்கும்
அவர் 2 தோசை கேட்டாராம். வா, நம்ம அரண்மனையில எவ்வளவு சாதங்கள் இருக்குது ஏண்டா, பால் தயிர் நெய் வெண்ணெய் இப்படி எல்லாம் நிறைய பொருள் இருக்குது. இதை கேட்டாம தோசையா கேட்டாரு அவரு. என்னப்பா கேட்ட? தோசை தோஷம்டா. தோசைன்னு சொல்லிட்டாராம். ஏடே தோஷம் தோஷம், ஏதாவது கிரக தோஷங்கள் தாங்கி இருக்கும் அப்படின்னு தோஷம் சொல்லிட்டாரா? தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணலாம், வேற என்னன்னு கேளு. ஏம்மா, நீ தோட்டம் அது இதுன்னு முக்கோடு போட்டு நடிக்கிற. ரொம்ப முறுக்குனா கவுரு அறுத்துக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, தோஷம்னு சொல்றான். வடமலை எப்படி மாதிரி சொல்லிட்டாரு. நான் என்ன பண்றேன், வேற மணியாண்ட போயிட்டு நாளைக்கு சேருவேன். நான் மாட்டேன். எப்ப நான் பேச மாட்டேன்னா மாட்டினா எப்படின்னா கைட்டிக்கலாம். பேச மாட்டேன்டா. நீங்க பேச மாட்டேன். ஆமா, என்ன காரணம் தெரியுமா? அதாவது ருக்மணி எனக்கு சட்டி நீங்க கொடுக்கணும். சட்டி நீங்க கொடுக்கணும் முதல்ல சரி, இந்த எப்படி செய்யுதுனா? என்ன காரணம் பேச மாட்டேன்? என்ன சட்டி தெரியுமாடா? அதாவது ருக்மணி அல்லும் பகலும் 60 நாளையும் ஆகாயவாணி சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, இனிமேல் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். இது சத்தியம். எப்படி சத்தியம் செய்து போகணுமா? எப்படி ஏம்மா, முக்குமணி ருக்மணிடா, ருக்மணி வேற கூட மறந்துடுறேன். ருக்மணி அல்லும் பகலும் 60 நாளையும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். இதே சத்தியம். சத்தியா நான் செய்யறதா என் மனைவியா இல்ல உன்னுடைய மனைவியா? அந்த மாதிரி செய்யுங்க. அதுக்காக நீ அவ கையில அப்படியே சத்தியம் பண்ண அப்படின்னு போற. இது நான் போனா ருக்மணி அல்லும் பகலும் 60 நாழிகையும் உன்னை விட்டு நான் அகலே. இது சத்தியம். இன்னைக்கு வந்து என் வாயை கஷ்டம். நீ சத்தியம் செய்யறா, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அவ சரியாதான் சொல்லிருக்கா. ஒப்பே நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லலாம்? அது ஒப்பேன்றதுனால நான் தெரியாததான் வளர்றேன். தெரியல. என்ன காரணம் தெரியுமா? தட்டி விட்டா குடும்பம் தட்டிக்கிட்டே போயிடும். அதனால பள்ளத்தை பார்த்து கிளறு. எப்படி ரேமசாமி மணி திறமையானவங்க, அது தட்டின குடும்பம் தட்டின்னு போடும். அது நடு மையத்தில் கிள்ளணும். ஏன்டா தெரியுமா? இப்படி தட்டினா தட்டி மூடும். நடு மையத்தில் பக்கத்திலும் பேசுறா இப்படியே கை வாட்டமா அது கை ஒதுக்கிடுச்சு. ருக்மணி உன்னை நான் விட்டு பிரியேன் தெரியுதுடா. சுவாமி வர வேண்டும். சுவாமி எதுக்கு வந்திருக்காரா? அவர்கள் சுவாமி அப்புறம் சுவாமி பார்த்தாயா, மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பங்கையை கைநலம் பார்த்தனையும் இந்த பால் அரங்கள் வளரும் அள்ளி இருத்தி மடி இருத்தி மக்கள் அன்பை பெருக்கி நடப்பவர் யார்? இந்த உள்ளம் தளர்வரும் நேரத்திலே உயிரூட்டும் முறைகள் உரைப்பவர் யார்? பெண்களுக்கு இலக்கணம் வகுத்திருக்கின்றார்கள். அதனால் என்னுடைய மனைவி ருக்மணியுடைய ஆச்சாரமான இந்த பணிவை பார்த்தாயா? ருக்மணி
பழமொழி எப்படி அதை சொல்றேன். காரியம் ஜாயினேன்னு காரை பிடிப்பாங்களாம். காரியம் ஜாயிட்டு பிற்பாடு எட்டு முடி மயிரை பிடிப்பாங்க. நீ சொல்றதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ஆ. தவத்துக்கு ஒருவர், ஆ. சம்பாஷணைக்கு இருவர், இருவர். சவத்துக்கு நால்வர். நாலு. தவம் செய்ய வேண்டும் என்ற ஒருத்தர் தான் ஒரு ஆள் செய்யலாம். ஆமா. சம்பாஷணை என்றால் பேசணும். பேசணும். நானும் என் மனைவி அவ என் மீது கோபமா இருக்கிறான். அப்ப நீ வீட்டுல இருக்கக்கூடியவன். ஒரு இடத்துல நான் சொல்றேன் என் குறைய, என்னிடத்துல நீ சொல்ற உன்னுடைய குறைய. நாம பேசுறோம், சம்பாஷணை பண்றோம் அப்படின்னா அந்த சம்பாஷணை. நேரத்தில் நான் இருக்கலாமா? அதனால நீ போட நானும் என் மனைவி பேசுறதுக்கு நீ காரியம் ஜாயிர வரலையும் காலம் பிடிக்கிறேன்னா அப்ப நீ என்ன பண்ண போறீங்க? போகல. ஆமாண்டா. பத்தினி படவட்டா என்ன அப்புறம் ராய்களாம் உன்னை என்ன தடவை காட்டுறேன் போன இப்படி போனி. ஆமா. அவளை பறிக்கின்ற பொழுது நான் அப்போ சொன்னேன். இப்பெல்லாம் மோசம் நெல்லாம் நட்டா அது வந்து பலிக்காது. இப்போ மோசம் நெல் நட்டா நாசமா புடுவா. அந்த நெல்லி நடாதண்ணா. மோசம் நெல்ல நட்டா உதவத்தை கண்டலு நான் மோசம் போயிட்டேன்டா. என்னது கேக்குறியா? கண்ணாலே அவரு கணத்தை பாரு எப்படி கடிச்சு வச்சிருக்காரு. பணத்தை கட்டு. ஐயோ ஐயோ எந்த கக்காத்து கொடுக்க போறா பாவி. மொத்த மணியே ஏய் மாறி பிடிச்சு கடிச்சுடா. இந்த 8 நாளா உன்னை காணான்னு கேட்கிறேன். நாமோ ஏடா அப்படியே பிடிச்சி எப்பா மேலே கீழே அப்படியே வடிவு தெரியுது. டேய் பன்னீராயிரம் அந்த பல்லு பட்டுது அப்படியே தெரியுது. பல்லு பட்டது அப்படியே தெரியுது. இவரெல்லாம் ஆசை விடா. ஐயோ கட்டி அப்படியே பெண்டு தின்னுக்கிறானே. அட படுபாவி. ஏய், இந்த 8 நாளா நில்லாத காரணம் எனக்கு என்ன? காரணம் தெரிஞ்சவனு போய் அந்த சக்காத்தி கடிச்சாண்டு. காரணம் தெரியல. ஆ, 2ல 1. ஆமா என்ன ரெண்டுல ஒண்ணு நீங்க இங்க வா. ஒண்ணு குடும்பம் பண்ணல, நீ இருந்தா தனியா பண்ணணும். ஏ, இல்லன்னா அந்த அம்மா இருக்கும். இந்த காயம் வந்ததுக்கு காரணம் இது. அதான் எப்படியே சக்காத்தி கடிச்சா தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சவனுடா. தெரிஞ்சவனு கேக்க வா. தெரிஞ்சவனு கேக்க வா. அவ ஒரே உறுதிமொழியில் இருக்கிறா. இந்த காயத்துக்கு காரணம் சொல்லு. இதானே சொல்லு. நேற்று என்ன செய்தா அவ? பூஜைக்கு ஆ. சாமி தாமரை மலர் என்று சொல்லக்கூடிய பங்கஜம், பங்கஜ மலர் வேண்டும், தாமரை பூ வேணும்னு கேட்டா. அதனால பூஜைக்கு தாமரை பூ எங்க பறிக்க போனேன்? எங்க? நான் என்ன தெரியுமா எங்க பண்ணேன்? போன? தாமரை பூ பறிக்க. அடடா. தாமரை பூ பறிக்க. தாமரை பூ பறிக்க ஐயகரை சென்றா போதும். தாமரை பூ பறிக்க. தாமரை கொடிய தேடி. தாமரை கொடிய தேடி. இங்க வாடா. தாமரை பூ பறிக்கிறதுக்கு போனேன். போனா தடாகத்துக்கு போனேன். தடாகம் என்று சொல்லக்கூடிய குளக்கரையில ஓரத்துல பறிச்சுட்டாங்க. பத்துட்டா இல்ல. எட்டி பறிச்சுட்டாங்க. நடுவுல பார்த்தா தடாகத்து நடுவுல பெரிய பெரிய பூ இருக்குது. நம்ம பூஜைக்கு அழகா பூ வரணும். ஆமா பூ எங்க இருந்தா கொண்டு வரணுமே, மனைவி சொல்லிட்டு போனோமே அப்படின்னு நீதிக்கிட்டே போனா படுத்தலாம். ஆமா ஆ. தாமரை கொடி இருக்கு. ஆமா. அது நிறைய முட்கள் இருக்கும். அந்த காம்புல. ஆமா அந்த முட்கள்லாம் வேகமா போன பாரு நீதிக்கிறேன். இந்த இருபுறமும் இருந்ததை அப்படியே அறுத்துட்டான். சும்மா பல. அதடா காயம். நம்பாத பையன் நம்பாத நிராகரி பெரிய தொத்து நோய் சந்தேகம். அவனுடைய உண்மை தெரியாம தவறாக பேசிவிட்டேன். ஒடியா. அது இருக்கட்டும். ஆத்திரத்துல நானே அவசரப்பட்டு இல்ல ஆத்திரத்துல நானே உன்னை கூட்டான்னு என் மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லுவாங்க. ஆமா. குடும்பம் கலைக்காம இல்லையா அவன் குடும்பம் மோசம் கலைக்காம போயிட்டான்னா நீ மோசம் போயிட்டியான்னு நீ? ஏய், டேய், போடா. அவர் எனக்காக மது பறிக்க போற இடத்துல தாமரை தடாகத்துல இந்த கொடியா இருக்குமா? கொடி அத்திருக்கு. அது தெரியாது. சரி அவசரப்பட்டேன். ஏமா அவசரப்படான்னு சொல்லுவாங்க. குடும்பம் கலைக்க வந்தா நான் போட நீ போடா. நீ இனிமே
விட்டு போய் போ. எங்களுக்கு தெரியும்டா. இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. ஒரு இது இது மேல எது மேல முன்னாடியே குத்துவோன்றேன். டேய், போடா. சுவாமி, தாங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு எப்படி இருக்கின்றது தெரியுமா? எப்படி? சுவாமி, என்னடா இது? அம்மா, சேலை பயப்படுறா. சேலை உள்ள ஏறிடுச்சு. அப்படின்னு என்ன தெரியுமா தலைமை? சேலை உள்ள ஏறுறது. பூரா ஏறிட்டா, சேலை ஏறிட்டா. எனக்கு அது எப்படா சொல்லுவாங்க? என்னடா இது? சும்மா என்ன சாமி என்ன சொல்லணும்? என்ன தெரியுமாடா? தென்னிலவு அருளுக்கு இருவரும் சதிமதிமா இருக்கின்ற போது சந்தோஷம். என்னைய சக்காலத்தி வீட்டுக்கு போய் விடிய கண்டுபிடிச்சுக்கிறான். கண்ணை பர கோவப்பட போயிருக்கு. ஏண்டா என்னைய சக்காலத்தி வீட்டுக்கு போய் தெரிஞ்ச அவனுக்கு போயிருக்கு. இந்த கண்ணு முடிச்சதுனால தானே பண்ண கட்டு. பார்த்தாடா கோவப்படவே. கணவர் எப்பொழுது வருவார் எப்பொழுது வருவார் இடைவெளி வைத்து நான் பார்த்து கொண்டிருக்கேன். நான் சொன்னேன்னா, அது இதா இருக்கட்டும். நேத்து காலையில 6 மணிலே சொன்னேன். ஆமா திட்டமா ஒரு குவார்டர் குடிக்கணும். டேய் 5 குவார்டர் குடிச்சுக்கிறேன். இந்த 5 குவார்டர் குடிக்கோதான் இந்த கண்ணு பூரா கோவப்பட மாதிரி சேர்ந்து போயிடுச்சு. ஆட படுபாவி சந்தேகம் என்பது ஒரு வியாதி நான் சொல்லி சாப்பிடுறோம். பின்ன இந்த கண்ணு எப்படி சேர்ந்துதா? காரணம் எனக்கு காரணம் தெரிஞ்சாலும்ப்பா. வாமா ஆமா இந்த நேத்திரம் சேர்ந்ததுனால உனக்கு ஒரு சந்தேகம். கண்ணு முடிச்சாதானே ஆமா இரு. காரணம் என்ன தெரியுமா? சொல்லுவாங்க பெரியவங்க வீட்டுக்கு போனா வீட்டுல கேட்டாங்களா என் கண்ணு ஏன் சேர்ந்துருக்குன்னு. கண்ணு முடிச்சாலும் கண்ணு சேர்ந்துருக்கு சொன்னா. இப்ப கண்ணு முடிச்சாலும் கண்ணு சேர்ந்துருக்கு. தெரியுது. இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவர் தான் வீட்டுக்காரு. நேத்து போனது தாய் வீட்டுக்குடா கண்ணு தாய் வீட்டுக்குடா. அங்கே ஒரு ஆளை வச்சுக்கிறீங்க. தாய் வீட்டுக்கு தாய் வீடு. ஏடா பாபா மனைவி போய் அங்க ஒரு ஆளை வச்சிருப்பான். யாரு பார்த்தான்? டேய் போடா. ஆமா சாமி சாமி கட்டி ஒவ்வொருத்தரும் 4 போட்டு எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் நீ இருமா அவசரப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லலாம். அவுத்து போட்டு வந்துருவாங்க. என்ன தவிர்த்து போட்டு வந்துருவாங்க. தாலிய டேய் போடா. நல்லவனா பாருடா. ஏடா குடும்பத்தை கலைக்கிறியா குடும்பத்தை மேடா சொல்லுங்க. சொல்லுவாங்க பெரியவங்க பழமொழி. எப்படி என்றால் கணவன் நடந்தால் கடிச்சு வைக்கணும். ஆமா. ஏதாவது ஒரு தவறானது நடந்த சிற்றின்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ஆசைப்பட்டு அவளை ஒரு நாள் கூட்டிட்டா நேத்திர சகோதரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போறாள நான் இவளை விட்டுட்டு அதான் பண்ணிடுறாரு கோபிஸ்வரி பட்ட மனுஷன் இருந்தா ஆசை மனைவி இது என்ன காரணம் என்ன தெரியுமா? தெரிஞ்சாகணும். நீ நினைக்கிறது கிடையாது. காரணம் என்னவென்றால் நேற்று தர்பாரிலே நேரம் காணந்ததினால் நேற்று தர்பாரிலே நேரம் காணந்ததினால் நேரம் சிவந்ததடி நேரம் சிவந்ததடி நேர்கண்மணி நேரம் சிவந்ததடி. அண்ணா என்ன சொன்னாரு? பலராம சக்கரவர்த்தி தம்பி கண்ணா இங்க வா. நான் பார்க்காத இருக்கிற ஒரு 6 மாச கணக்க ஆமா அரசாங்க கணக்க அதை பார்க்க நேரம் இல்லாம நீ சில நேரம் மாநாடு ஓட்டி போயிடுற, சில நேரம் அரசாங்கத்தை பார்க்கிற, பல விதத்துல நீ இருக்கிற. இருந்தாலும் நான் ஒரு ஆள் என்ன ரோல் பண்ண முடியும்? அந்த கணக்கு பூரா நம்ம பார்த்து முடிக்கணும். வாடா தம்பின்னு கூப்பிட்டாரு. 2 பேரும் நான் இங்க உணவு உண்டுட்டு உட்காந்த மாதிரி வெளிச்சத்துல உட்காந்து நான் பெரட்டி கணக்கை பார்த்து கணக்கு அண்ணன் சொல்ல நானும் பார்த்துக்கிறேன். கணக்கை நாங்க சரி பார்த்துட்டு வந்தோம். ஒரு நாளா 2 நாளா கண் விழிச்சு ராவும் பவனும் பார்த்தா. ஆமா இந்த கண்ணு இந்த 6 மாச கணக்கெல்லாம் பார்க்கல. அப்படியே கஞ்ச தூக்கம் இல்லாத பார்த்ததுனால நித்திரை கெட்டா முத்திரை கெட்டுன்னு தூக்கம் இல்லாதவனுக்கு மூஞ்சி வாடி காணப்படும். அதனால விழிச்சு வந்து போச்சு. வேற என்ன ஒரு சந்தேகம்? பெண் புத்தியோ பின் புத்தி என்று சொல்வாங்க. ஆமா ஆனா உங்க மனைவி எவ்வளவு கருத்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. என்னது? என் மனைவி இது வரைக்கும் அந்த மாதிரி கண்டுபிடிப்பான்னு பாக்கணும். ஏன் கூட தானே அரசாங்கத்தில் எனக்கு என்னுடைய குணமெல்லாம் உங்களுக்கு வருமே வருதா? ஏன் என்ன பண்றாங்க? என் கண்ணு சேர்ந்தா கூட எங்க மனைவி ஏன்டா கண்ணு சேர்த்து போட்ட பையன் கொடுக்காங்க. இப்பேற்பட்ட பெரியவர்களுக்கு சபையில
பெரியவங்களா இருந்தாலும் ஆமா. இந்த மாதிரி கண் அது இருக்கட்டும். போடு. கண்ணபுரம் பாப்பா வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஆமா. மனைவி காத்துட்டு இருக்காங்க. என்னதான் நீ என்ன பண்ற போ? ஊரு கதை உலகத்து கதை எல்லாம் பேச நேரம் ஆயிடுச்சு. நீ பேசுறது டேய், இந்த கனவு கனவு பேசுறான். ஆமாண்டா, எனக்கு ஒரு ஐடி கொடுடா. பட்டி கடை வச்சிருக்கா? நான் ஒரு பெட்டி கடை வைக்கிறேன் ஓடு உள்ள. வச்சாலும் வைப்படி பொட்டி கடை. போ. ருக்மணி, போ. போடா. நான் இருக்கும்போது அப்படி இருந்தா உங்களுக்கு அஜெண்ட் அந்த போட போய் அப்புறம் நம்ம உள்ள போன பேர் எதுல செய்யுங்களா இப்ப நாங்க என்னதான் பண்றோம்? என்னடா செய்யணும்? டா, நீ இனிமே அவங்க என்ன செய்ய போறாங்க மூஞ்சில துணி போட்டு வாசிக்க டேய், போடி, என் அருகே நீ இருந்தால் எல்லாம் சொல்லுவேன். ஆமா, உனக்கு மட்டும்தான் வேண்டி இருக்கிறது. எனக்கும் இருக்கிறது. அவள கொடியிலே முத்துக்கள் பூத்தாள்.
விட்டுட்டு சுவாமி அதாவது எப்பொழுதும் நம்ம பாய்ச்சிகள் விளையாடுவோம். ஆமா. இன்றைக்கு நம்ம பாய்ச்சிகள் விளையாடலாம். ஆமா. அப்படி என்ற அவர்கள் விளையாடலாம். ருக்மணி வில்லெந்து வீரரெல்லாம் வெற்றி பெற்றார். வீரரெல்லாம் வெற்றி பெற்றார் பாணனே. வீரரெல்லாம் வெற்றி பெற்றார் பாணனே. ருக்மணி, உனக்கு என்ன வேண்டும்? இப்போது எனக்கு முதலிலே தாயம் தான் சுவாமி வேண்டும். இதோ நான் போடுகின்றேன். எனக்கு 8. சுவாமி என்ன இது 8 விழுந்திருக்கின்றது. ஆமா. நான் தாயம் கட்டி 8 விழுகின்றது. ஆமா. ஆனால் ஏதோ ஆபத்து இருக்கிறது. என்ன ஏதோ ஒரு இருக்கிறது? பேரிரைச்சல் கேட்கிறது. பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்கள். சம்சாரி மாதிரி உட்காந்துக்கிறான் இடப்பையன். ஒன்று வாழை அடிக்குதா? உப்புகவுளு, புகை. பால் கவுளு, சாணி கவுளு. ஆ. ஆண்டி சாணி வாசனை காவாது. ஓஹோ. பெருமானம். ம். டேய், கண்ணா. ஏய், ஏய், இது அந்தப்புறம் மாளிகை. இவ்விடத்துல நாட்டியர் மனைவி சதிபதியாகும். அது பக்கத்துல காட்டுத்தூர் அந்தாண்ட வந்து செஞ்சு முட்டத்தூர் எல்லாம் இருக்குது. மேல்காட்டு பக்கத்துல இருக்குது. எங்க ஊர் பக்கத்துல தான். எங்க ஊர் அன்னியூர். அன்னியூர் சிவா இருந்தார் அந்த ஊர் இது. அந்த பையன் ஆமா. டேய். ரத்தனமாய் காவல் ரத்தனமாய் காவல் வீரிய கொள்ளமா என்பதை சொல்லு. அடே ரத்தனமாய் காவல் திருட்டு பையன். இந்த வெள்ளத்தடி மூலகம் இடி பெற்ற சத்திய உலகம் என்று சொல்லக்கூடிய மூலகம் மாயாவி சுந்தரே நந்தினி என்று இரு பெண்களை கம்சனுக்கு கொடுத்து அவன் செய்த அக்கிரமங்கள் அவன் செய்தது சதிக்கவில்லை. அவன் கொல்ல நேர்ந்தது. அதனால என்ன இந்த ராஸ்கேல் தான் கலப்ப நம்ம கட்ட மம்தி மொட்டை மம்தின்னு மம்தி. டேய் நான் மம்தியா நீ மம்தியான்னு தெரியும். இவளுக்கு அதாவது 8 பட்டமஸ்திரிகள் 12,000 கோபிஸ்திரிகள் 2 ஆசை நாயகர்கள்
சும்மா அக்கிரமம் செய்யறான். என் மருமகனை போய் அக்கிரமம் செய்யறாங்க. எங்கடா அக்கிரமம் செய்யறான்? நானும் பிடிக்கவில்லை. போய்விடு. அஷ்டமி தீதியை ரோகிணி எடுத்துட்டான். ஆமா. அஷ்டமி ஏன் போக மாட்டாங்க? சாமி போடுறாங்க. உயர்த்து பையா டேய். அஷ்டமியில எதுவுமே செய்ய மாட்டான். ஆமா. அந்த மாதிரி நீ கெட்ட நேரத்தில் போன கண்ணாமூட்டி கண்ணாமூட்டி. டேய் 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 சராசத்தா. ஏய் உறவினரே உனக்கு மரியாதை தரேன். உறவினர் ஆமா. நீ உன்னை ஒழிக்க போகின்றே. யார? உன் முன்னாடி ஜாலியா இருக்க போறான். நீ. என் மகன் ஜாலியா தெரியல. அதோ கண்ணாவும் பூச்சாங்கெல்லாம் எல்லாம் இன்னும் செல்லாதா. அதோ முதபோதம் எல்லாம் என்னிடம் செல்லாதடா. ஆகட்டு போதைகள் அதோ பார்க்கிறேன். அதை ஒழித்து உன் எதிர்ப்பதை எதிர்த்து நான் பிடிப்பேன். ஐயா, பலம் இருக்கிறது உரம் இருக்குதுன்னு நினைக்கிறான். மடல் மருந்து தாழை மகிழ் சிறிது கண்டம் உடல் சிறியது என்று அதனால கடலில் அருகே நன்னீர் தான் உண்ணீராகும் மழை ஜலம். கடல்ல எவ்வளவு தண்ணி இருந்தாலும் கையால் அள்ளி குடிக்க முடியாது. என்னை பார்த்து ஏளனமாக நினைக்காத. ஆனா முட்டாள் என்னை தொட்டால் அடிக்கிற பெருமை உடைக்கிற நாய்க்கு தெரியாதான். அப்படியா சொல்ற? நாம எல்லாம் நல்லா அடிக்க வச்சிருக்கோம். அது மீனுக்கும் கறிக்கும் போய் ஓட்டிட்டு போடும். அது பசியது. அதை மூணு டாய் ஆகட்டு வேணா. என்ன மாதிரி மீசை இருக்கணும் ஆம்பளைக்கலாம். மீசையே உனக்கு இல்லை. வெட்டால் நட வெட்டால் நட வெட்டால் நட வெட்டால் உனக்கு தான் தெரியும்.
இனி என்ன செய்வேன் என்ன மாமா தாய் மாமா எல்லாத்துக்கும் தாய் மாமா ஒரு அக்கா வேணும். அவனுடன் பிறந்த சகோதரிகள் தங்கச்சியை கொடுத்தா. ஆமாம் அது வயசுக்கு வந்தா. அதுக்கு ஈஸியர் வயசு பெண்ணா பிறந்தா. ஆமாம் மடிமேல வச்சு காது குத்துறது காது குத்துறது. புதமிதங்கள் அம்மா மனுஷன் தான் முதல் அஷ்டமி சனின அஷ்டமியில பிறந்த அம்மா. அம்மா முதல் இடத்தில் இருக்கக்கூடியவனை ஒழித்தாயே. நீ எல்லாம் புறம்போக்குடா. நீ புறம்போக்கு. நீ வந்து அப்போ சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி.
எங்கே ஓடாதே நில்லு நில்லடா ஓடாதே அடே ஓடாதே நில்லு நில்லடா என் திருச்சி கண்ணா உன்னை விட மாட்டேன்டா ஓடாதே நில்லு நில்லடா என் திருச்சி கண்ணா உன்னை விட மாட்டேன்டா ஒரு காலம் சத்தியத்தின் சோதனைக்கு படைக்காதே ஆணவம் எனக்குண்டு ஆணவம் எனக்குண்டு எனக்குண்டு ஆணவம் எனக்குண்டு நான் ஒண்ணும் பண்ணலாங்க பாரு எங்க எல்லாம் ஏற்றி போகுது விட மாட்டேன் இது வரைக்கும் நீ சராசந்தனோடு நான் போரிட்டேன். போரிட்டதில் அந்த சமரிலே அவனை நான் என்னால் வெற்றி பெற முடியவில்லை. அவனோடு 18 முறை அடியும் உதையும் பட்டு கலங்கி நிற்கின்றேன். நான் எங்கு சென்றாலும் அவன் விடுவதாக இல்லை. என்னை பின்தொடர்ந்தேன். ஐயா புடைக்கின்றான், பதைக்கின்றான். எங்கு செல்வதென்றே ஒன்று புரியவில்லை. ஆகையால் அவனுக்கு தெரியாமல் நான் பயந்து வாழ வேண்டும் என்றால் சங்கு துவாரை ஒன்று உண்டாக்கி அங்கே நான் மறைந்து ஒளிந்து வாழ்ந்து கொள்கிறேன். புறப்படுகின்றேன்.